குடும்பம் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 வருஷமா டாக்காவோடு இணைந்து மாலை நேர கல்வி மையத்தில் செயலாற்றியது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக ஃபாதர், பிரதர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் என்னோட பணியாற்றிய வழிகாட்டிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 வருஷமா பணியாற்றுறது என்னுடைய மேலோங்கிய உணர்வு அப்படின்னு நான் பார்த்தேன்னா சமுதாயத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் இப்போ எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிச்சு முடிச்சு வேலை வாய்ப்புன்னு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இன்னும் நம்மளை வேலை வாய்ப்புல இன்னும் பின்னிட்டு தான் தள்ளி போடுற வைக்கிறாங்க. இந்த டாக்காவோடு இணைந்து செயலாற்ற மூலியமா இந்த டாக்கால எத்தனை பேர் நம்மளுடைய சமுதாய முன்னேற்றத்திற்குன்னு உழைக்கிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அம்பேத்கருடைய பொன்மொழி, நீ பிறந்த சமூகத்தின் விடுதலைக்காக போராடவில்லை எனில் அச்சமுதாயத்தின் முதல் சாபக்கேடு நீதான்னு அம்பேத்கர் அழகா சொல்லியிருக்காரு. அதுபோல நம்மளுடைய சமுதாயத்திற்கு நம்மளுடைய உழைப்பை தரணும் அப்படின்றத இந்த டாக்கா நமக்கு அழகா உணர்த்திருக்காங்க. இந்த உணர்வை நான் பெருசா நினைக்கிறேன். இந்த உணர்வு தான் எனக்கு மேலோங்கிய உணர்வை தென்பட்டுச்சு. அடுத்ததா 5 வருஷத்துல எது உந்து சக்தியா செயல்பட்டது சேவை செய்வதற்கு அப்படின்னா நம்மளுடைய முதல் வழிகாட்டிகளுடைய குடும்பங்களை தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எந்த இது முன்னேற்பாடு செயல்பாடு செய்தாலும் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்மளுடைய குடும்பங்கள் முதல்ல ஒத்துழைப்பு தருது. இது ஒரு உந்து சக்தியா எடுத்துக்கிடலாம். அடுத்து மாணவ செல்வங்களை சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் செய்யும் போதும், ஒவ்வொரு முன்னெடுப்புகள் செய்யும் போதும், மரக்கன்றுகள் நடுதா இருக்கட்டும், பேரணியா இருக்கட்டும், எது செய்தாலும் மாணவர்களுடைய ஆர்வமும் முன்னெடுப்பு நமக்கு இன்னும் அதிகமா செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. அதே போல நம்ம சமுதாய மக்கள், பெற்றோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது செஞ்சாலும் அவங்க சரி எங்கேயும் கூட்டிட்டு போறோம் பிள்ளைங்களை அப்படின்னா கூட அவங்க ஒத்துழைப்பு தந்து நம்மளை அவங்க ஏத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. டாக்டர் அம்பேத்கருடைய பொன்மொழி கேட்ட சமூகத்தின் முன்னேற்றங்கள் அந்த சமுதாயத்தின் கல்வியின் முன்னேற்றத்தை பொறுத்தது என்பது போல நம்ம பிள்ளைங்களும் இப்ப படிக்க ஆரம்பிச்சதுக்கு முதல் காரணம் நம்ம டாக்கா தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா காலாண்டு அரையாண்டு தேர்வுல முனைவர் பிரான்சிஸ் சேவியர் விருது வழங்குவதன் மூலியமா அந்த பிள்ளைங்க அடுத்த விட நான் முதல்ல மெடல் வாங்கணும், நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், செகண்ட் மார்க் எடுக்கணும்னு நல்லா இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு காரணமா சொல்லலாம். டாக்காவோடு இணைந்து செயலாற்றுறது, டாக்கா நம்மளோடு கூட இருப்பது நமக்கு ஒரு பெரிய உந்து சக்தின்னு தான் நான் சொல்லணும். 5 வருஷத்துல மறக்க முடியாத நிகழ்வுன்னு பார்த்தா எனக்கு நிறைய இருக்கு. அதுல முதல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா மனு கொடுத்து சக்சஸ் ஆனதுதான். ஏன் அப்படின்னா நம்ம மனு கொடுத்து குழந்தைங்களோட போய் நம்ம மனு போய் கொடுக்கறது மூலியமா அது சக்சஸ் ஆகும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கிறது, மற்ற பொது நிகழ்வுகளை கலந்துக்கிற போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்த இடத்துல நமக்கு கிடைக்குது.